அண்மை செய்தி பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை குறைத்து மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அது குறித்து அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு குறைத்து அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக இது குறித்து பார்த்து வருகிறோம். பெட்ரோல் மீதான கலால் வரியை லீட்டருக்கு 10 ரூபாய் மத்திய அரசு குறைத்திருக்கிறது. பெட்ரோல் மீதான கலால் வரியை லீட்டருக்கு 10 ரூபாய் மத்திய அரசு குறைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டீசல் மீதான கலால் வரியை முழுமையாக ரத்து செய்திருக்கிறது மத்திய அரசு. டீசல் மீதான கலால் வரியை முழுமையாக ரத்து செய்திருக்கிறது மத்திய அரசு. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், இப்ப பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரி குறைக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? பூர்ணிமா, நம்ம அறிந்த ஒன்றுதான், மேற்காசியாவில் 27வது நாளாக இன்றும் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில உலகின் பல்வேறு நாடுகள் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான விலையை அதிகரித்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் லிட்டருக்கு 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரைக்கும் மேற்காசிய நாடுகள்ல பெட்ரோல் விலை என்பது உயர்ந்திருக்கிறது. இந்த எதிரொலிப்பு இந்தியாவிலும் ஏற்படக்கூடும் என்று கடந்த சில நாட்களாகவே மக்கள் மத்தியில் நிலவக்கூடிய அச்சங்கள் காரணமாக பெரும்பாலான மாநிலங்கள்ல பெட்ரோல்களை இப்போது விற்கக்கூடிய விலைக்கே வாங்கி சேமிக்கக்கூடிய முயற்சிகளை மக்கள் மேற்கொண்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் பெட்ரோல் மற்றும் டீசல் கிடைப்பதில் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்ற ஒரு அச்சமும் நிலவி வருகிறது. இந்த நிலையில தான் நடப்பு நிதியாண்டு என்பது வரக்கூடிய ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்க இருக்கக்கூடிய நிலையில அன்றைய தினம் முழுமையாகவே பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை மாற்றம் செய்வதற்கு எண்ணெய் நிறுவனங்கள் திட்டமிட்டிருந்த நிலையிலே தற்போது இந்த கலால் வரி குறைப்பு என்பதை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. மத்திய நிதியமைச்சகம் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கூடிய இந்த அறிவிப்புல பெட்ரோல் மீதான கலால் வரி ஏற்கனவே லிட்டருக்கு 13 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில 10 ரூபாயாக குறைக்கப்பட்டிருப்பதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இதே போல டீசலுக்கு கலால் வரி என்பது லிட்டருக்கு 10 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில அது முழுமையாக திரும்பி எடுத்துக் கொள்ளப்படுகிறது. 0 என்ற அளவில் அது தொடரும் என மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கலால் வரி என்பது உற்பத்தி வரி. இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய பொருட்களுக்கு மத்திய அரசால் விதிக்கப்படக்கூடிய இந்த வரி வழக்கமான நிலைகளில் இது குறைக்கப்பட்டிருந்தால் பெட்ரோல் டீசல் விலை மாற்றம் ஏற்பட்டிருக்கும். இன்னும் சொல்ல போனால் இது இந்த போர் தொடங்குவதற்கு முன்பாக இந்த கலால் வரி 10 ரூபாய் அளவுக்கு குறைக்கப்பட்டிருந்தால் அது 5 ரூபாய் அளவுக்கு சாமானியர்கள் வாங்கக்கூடிய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை குறைந்திருக்க கூடும். ஆனால் இப்போதைய சூழல்ல பெட்ரோல் மற்றும் டீசல் கிடைப்பதிலே சில தட்டுப்பாடுகள் நிலவக்கூடிய நிலையிலும் மேற்காசிய நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டிய கச்சா எண்ணெய் குறைவாக கிடைப்பதாலும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை அதிக விலைக்கு விற்க வேண்டிய கட்டாயத்தில் எண்ணெய் நிறுவனங்கள் தள்ளப்பட்டது. இந்த நிலையில்தான் விலையில் எந்த மாற்றமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை ஈடுகட்டக்கூடிய வகையிலே தற்போது இந்த கலால் வரி என்பது மத்திய அரசால் குறைக்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோலுக்கு 10 ரூபாயும் டீசலுக்கு முழுமையாகவும் குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இது இன்று முதல் அமலுக்கு வருகிறது அப்படின்ற விஷயத்தையும் மத்திய நிதி அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த கலால் வரி குறைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை குறையுமா என்றால் நிச்சயமாக இருக்காது. மாறாக ஏற்கனவே பெட்ரோல் மற்றும் டீசல் விலை கிடைப்பதில் ஏற்பட்டிருக்கூடிய தட்டுப்பாடு, பிற நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதற்காக ஏற்படக்கூடிய அதிக மூலதன செலவு உள்ளிட்டவற்றை எல்லாம் எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஈடு செய்யக்கூடிய வகையிலே மத்திய அரசு இந்த கலால் வரி என்பதை குறைத்து இந்த உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே பிற நாடுகளைப் போல இந்தியாவிலும் பெட்ரோல் டீசல் விலையில எந்தவித மாற்றமும் இனி வரக்கூடிய நாட்கள்ல இருக்காது. ஓரளவுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய வகையிலே எண்ணெய் நிறுவனங்களுடைய சுமையை மத்திய அரசு இந்த கலால் வரி குறைப்பின் மூலமாக ஏற்றிருக்கிறார்கள் அப்படின்றத நிதி அமைச்சகத்தினுடைய அதிகாரப்பூர்வ அந்த தகவல்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.